ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து தோட்டம் இல்லை வேறு ஏதாவது செடி வச்சுருக்கோம். ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லாத சமயத்தில் நம்ம அந்த செடிக்கோ தோட்டத்துக்கோ தண்ணி பாய்ச்சணும், இல்லை வாட்டர் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தவங்க வீட்டில் ஆள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் செட்டிங் நம்ம வந்து பிளான்ஸ்க்காக நம்ம பண்ணி வைக்கும்பொழுது, நம்ம வீட்டில் இருக்கோமோ இல்லையோ, நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் கனெக்ஷன், எலக்ட்ரிக் கனெக்ஷன் மூலியமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ செடியில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து தண்ணி போகாது. ஒருவேளை செடியில் தண்ணி பத்தலை, செடிக்கு தண்ணி பற்றாமல் இருக்கிறப்ப அதை வந்து இந்த சென்சார் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த செடிக்கு வந்து தண்ணி ஓட விடுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் சிஸ்டம். இப்போ இதில் வந்து நம்ம மெயினாக இந்த கிட்டுக்கு வந்து ஒரு பவரிங் சோர்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம், அடாப்டர் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை போர்டு. இந்த அடாப்டர் ப்ளஸ் பவர் சப்ளை போர்டு தான் வந்து கம்ப்ளீட் கிட்டுக்குமே நமக்கு வந்து ஒரு பவர் சோர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரிலேன்னு சொல்லுவாங்க. ரிலே எதுக்காக அப்படின்னா, நான் இங்கே ஒரு தண்ணி ஆன் பண்ணுறதுக்காக நான் ஒரு வாட்டர் பம்ப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பம்பை வந்து எனக்கு வந்து இந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய சிக்னல் மூலயமா இந்த ஸ்விட்ச் பண்ணும். லைக் இப்போ நான் இந்த ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கேன், இது நான் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஏதாவது நான் ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு லைட் கனெக்ட் பண்ணிக்கணும், இல்லை ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கணும், அது ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த பம்ப் வந்து இந்த சென்சார் வந்து சென்ஸ் ஆச்சுன்னா இந்த பம்ப் ஆன் ஆகணும். ஒரு வேளை சென்சிங்கில் இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு ஆஃப் ஆகணும். லைக் இப்போ நான் இதில் ஒரு செடி வச்சுருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு செடி வச்சுருக்கேன். இப்போ அந்த செடியில் வந்து இந்த கப்பில் வந்து தண்ணி இருக்குது, அதனால் எனக்கு இந்த பம்பில் வந்து இப்போ தண்ணி தேவைப்படாது. ஸோ பம்ப் வந்து ஆஃபில் இருக்கும். நான் அந்த சென்சாரை வந்து இந்த செடியிலேருந்து வெளியே எடுத்துட்டேன், ஒருவேளை அந்த செடியில் தண்ணி இல்லைன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்ப் ஆன் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த பம்பை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு ரிலேன்ற மாதிரி ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிலேக்கு அடுத்து இருக்கிறது ஒரு ஸ்விட்ச், ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி வந்து இந்த பம்போட பவர் சோர்ஸ்க்காக இந்த பேட்டரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்த சென்சார்லேருந்து வர சிக்னலை வந்து எனக்கு என்ஹான்ஸ் பண்ணி ப்ராப்பரான வேலை வந்து எனக்கு சிக்னல் சென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் போர்டு. இதுதான் இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட கிட் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நான் இது ஆன் பண்ணுறேன். ஜெரால், இப்போ இந்த நான் கிட்ட ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண நாளைக்கு எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்இடி ஷோ ஆகும். இப்போ இந்த கப்பில் வந்து தண்ணி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான்ட்டில் தண்ணி இருக்குங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த சென்சார் வந்து தண்ணியில் டிப்பாக இருக்கும் போது எனக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ஓடாது, லைக் ஆன் ஸ்டேட்டுக்கு போகாது. ஒருவேளை இந்த சென்சாரை நான் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த சென்சார் தண்ணியிலேருந்து வெளியே எடுக்கும்போது எனக்கு இந்த பம்ப் அப்படிங்கிறது ஆன் ஆகணும். ஆன் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்விட்சை வந்து பார்த்துக்கோங்க, இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கணும். பார்த்து தண்ணி பீச்சிட போது கீழே வச்சுக்கோங்க. இப்போ நான் சென்சார் வந்து வெளியே வச்சுருக்கேன், லைக் தண்ணி வந்து அதோட இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கனால எனக்கு இந்த பம்ப் வந்து ஆன் ஆகுது. இப்போ நான் தண்ணியில் வைக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்ப் அப்படிங்கிறது ஆஃப் ஆகிடும்.